ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நண்பர் ஒருத்தங்க ராஜா பாலாஜின்னு ஒருத்தங்க வந்து நிஃப்டி பீஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. நிஃப்டி பீஸ்னால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா நீங்கள் வந்து அது ஒரு கம்பெனி மாதிரி. இங்கே நம்ம ஷேர்ஸ்லாம் வாங்குகிறோம்ல, இந்த ஜீரோதாலேயோ இல்லை ஏஞ்சல் ப்ரோக்கிங்லையோ இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வாங்குகிறோம்ல, இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கு அந்த வேல்யூவை நம்ம காசு கொடுத்து, இந்த பாருங்க, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்குங்கிறது 39 ரூபா. ஸோ 39 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்குற மாதிரி இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கக்கூடியது தாங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி டிமேட் அக்கௌண்ட் இல்லாமலாம் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னு அவசியமே இல்லை. தனியாக வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இருக்கும். அவங்களாம் ப்ரோக்கராகவே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த எஸ்ஐபிலாம் போடலாம். அந்த மாதிரி இந்த நிஃப்டி பீஸ்க்குலாம் பண்ண முடியாதுங்க. ஐ மீன் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸுக்குலாம் பண்ண முடியாதுங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னால் இந்த மாதிரி கம்பெனி ஷேர்ஸ் மாதிரி அதுக்கு ஒரு வேல்யூ இருந்து அதை நம்ம இங்கே தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணணுங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தாங்க ETF அப்படிம்பாங்க. ஸோ நிஃப்டி பீஸ் வந்து ஒரு ETF தான். ஸோ நிஃப்டி பீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் வேணுங்க. ஜீரோதாவோ ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேணுங்க. ஸோ ஒரு காலத்தில் இது வந்து ரிலையன்ஸ் வச்சுருந்தாங்க. ரிலையன்ஸ் அப்புறம் கோல்ட்மேன் சாக்ஸ்னு ஒரு ஃபாரின் கம்பெனி உண்டு இல்லை, அவங்க ரெண்டு பேரும் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் நிப்பான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வாங்கிருச்சுங்க. இந்த பாருங்கள், ஜீரோதாவில் நிஃப்டி பீஸ்னு அடிச்சிருக்கேன். அது வந்து நிப்பான் இந்தியா ETF அப்படின்னு தான் வருது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இது வந்து 197 ருபீஸ் இருக்குங்க நிஃப்டி பீஸுங்கிறது. ஸோ இதோட சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு நிஃப்டியோட சார்ட் மாதிரியே இருக்கும். அதையே அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பல வருஷமாக பார்த்துருக்கோம். நம்ம நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நிஃப்டியோட சார்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படியே ஒரு நிஃப்டியோட சார்ட் மாதிரியே இந்த நிஃப்டி ETFோட சார்ட் மூவ் ஆகும் பாருங்கள். இது வந்து நிஃப்டியோட சார்ட்டு இப்படி இருக்குங்களா. ஸோ நிஃப்டி பீஸோட சார்ட் பாருங்கள், அப்படியே அதே மாதிரி தான் டிட்டோவாக இருக்குது. ஸோ நிஃப்டி ஏறுனா இதுவும் ஏறும், நிஃப்டி இறங்குனா இதுவும் இறங்கும். ஸோ நிஃப்டியே ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஆகுங்க. ஸோ நிஃப்டி இத்தனை வருஷமாக அந்த காலத்துலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ இதுவும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க. லைட்டாக 1 or 2% முன்ன பின்ன இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி பீஸ் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய கேஷ் வச்சுருக்கீங்க. கேஷ் ஃப்ளோ வந்து எப்போவுமே கொஞ்சம் இருக்குது, சேவிங்ஸ்லாம். ஆனால் அது வந்து சும்மா பேங்க் அக்கௌண்ட்லேயே தூங்கிட்டு இருக்குது. ஆனால் அது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் டைம்லாம் இல்லைங்க. மார்க்கெட் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, இன்வெஸ்டிங் பண்ணணும்னு ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுவாங்க. நம்ம இதை பற்றி பேசிக்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நம்ம பேசிக் சீரிஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. நீங்கள் பிகினர்ஸ்லாம் இருந்தோன்னா அந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே இப்போ கார்டும் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவே பார்த்தா தெரியுங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் யாரெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அந்த மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் போடுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா இந்த நம்மளோட காசெல்லாம் மொத்தமாக எடுத்து நிஃப்டியில் தான் 90% போடுவாங்க. அப்புறம் வேறு இடத்துல போகணுன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமான மியூச்சுவல் ஃபண்ட் பேக்கேஜஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நிஃப்டி 50 கம்பெனிஸில் தாங்க போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஆக்டிவாக ஒரு ஆளுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஹெட்ஜ் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வந்து ஒருத்தங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம காசை எந்தெந்த கம்பெனியில் போடணும்னு கரெக்டாக பார்த்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒருத்தர் ஆக்டிவாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு கமிஷன் போகுங்க. 2%, 3% அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ நிறைய அவங்களுக்கே கமிஷன் போகும். ஏன்னா ஒரு ஆள் இதுக்குன்னு மெனக்கெட்டு உட்காந்து அதுக்காண்டி அவங்களுக்குலாம் ஹெவியாக சம்பளம் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கமிஷன் போகும். நம்மளோட கமிஷன் தான் அவங்களுக்கு சேலரியே. ஆனால் இதுலேயும் அதே மாதிரி தாங்க, இந்த 50 கம்பெனிஸில் நம்மளுக்கு பதிலாக அவங்க காசு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் வந்து தனித்தனியாக பார்த்து போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டேஜில் அப்படியே சும்மா அமௌண்ட் போட்டுருவாங்க. ரொம்ப பார்த்து பண்ணிகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மி. அதாவது அவங்களுக்கு கமிஷன்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க. பாருங்க, 0.050 அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ரொம்ப 10-20 ரூபா ரேஞ்சுக்கு தான் ஏதாவது வருங்க நம்ம போடுறதுல. ஸோ அது கரெக்டான அமௌண்ட்லாம் தெரியல. ஆனால் ரொம்ப கம்மிங்க. நம்ம நார்மலாக ஒரு ஷேர் வாங்கினா என்ன ப்ரோக்கரேஜ் வரும், அந்த ரேஞ்சுக்கு தாங்க ஏதோ வரும். 10-20 ரூபாக்குள்ளே தாங்க வரும். ஸோ இதுக்கு வந்து ஆக்டிவாக ஒரு ஆள் உட்காந்து மேனேஜ் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் இப்போ ரிலையன்ஸ் நல்லா இருக்கா, அதில் கொஞ்சம் நிறைய பார்த்து போட்டுட்டு இருப்பான். மற்ற இதில் கம்மி பண்ணுவாங்க காசை. ஸோ இந்த மாதிரி எந்த இது சார்ட் நல்லாயிருக்கோ, எந்த இது ரிசல்ட்டில் நல்லாயிருக்கோ அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு இதுலேயும் மாற்றி போடுவாங்க. ஆனால் இது வந்து பை டிஃபால்ட்டாக இந்த பாருங்கள், இந்த போர்ட்ஃபோலியோ வெயிட்டுன்னு இருக்கா. ஸோ நம்ம இப்போ 200 ரூபா கொடுக்குறோன்னு வைங்களேன், அதில் 10% அப்படியே ஒரு 20 ரூபா ரிலையன்ஸில் தூக்கி போட்டுருவான். ஸோ அப்புறம் ஒரு 18 ரூபா HDFC பேங்க்கில் போடுவான், ஒரு 7 ரூபா பக்கம் ICICI பேங்க்கில் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் டிவைட் பண்ணி நம்மளோட காசை அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ தனியாக இந்த சார்ட் நல்லா இருக்கா, இந்த ரிசல்ட் நல்லா இருக்கா, இவங்களுக்கு எதுவும் நியூஸ் இருக்கா, பேட் நியூஸ் இருக்கா, குட் நியூஸ் இருக்கான்னு பார்த்துலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கம்ப்யூட்டரே பார்த்து அப்படியே பிரித்து போட்டுருங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 0 மாதிரி தாங்க. 0.05னா ரொம்ப கம்மி தான்.
ஸோ இது வந்து நிஃப்டி பீஸ்னா நிஃப்டிக்குள்ள கம்பெனி அந்த கம்பெனிஸ் தாங்க இருக்கும் 50 கம்பெனிஸ். அதே மாதிரி பேங்க் பீஸ்னு ஒன்று இருக்கு, அதுவும் நீங்க வாங்கலாம். அதுவும் ஐடி பீஸ்னு ஒன்று இருக்குங்க, ஐடி கம்பெனிஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ ரொம்ப சின்ன அமௌண்ட்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இந்த பீஸ் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பீஸ் இருக்கு. அதுல நிஃப்டி பீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது இத்தனை வருஷமா எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாங்க. இவங்க வந்து 2001ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிஃப்டி பீஸ்ங்கிறது. பாருங்க இன்செப்ஷன் டேட் அப்படின்னு இருக்குங்களா. அப்போ வந்து நீங்க ஒரு 10,000 ரூபா வந்து 2001ல போட்டிருந்தா இப்போ அதோட வேல்யூ வந்து 2.5 லட்சம் பக்கம் இருக்குங்க. ஸோ 5 வருஷத்துக்கு எப்படி சிஏஜிஆர் கொடுத்துருக்கு, ஸோ 3 வருஷத்துக்கு எப்படி கொடுத்துருக்கு, இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு போட்டு அவனோட பேரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிப்பான் இந்தியாவோட அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜர் பேர் வந்து மெகுல் டாமா அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. செப்டம்பர் 2021 இவங்க தான் இருக்காங்க போல். ஸோ இவங்க வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்தாலும் இவங்களுக்கு பெருசாக வேலை இருக்காதுங்க. ஸோ கம்ப்யூட்டரே முக்கால்வாசி பார்த்துக்கும். அதனால தாங்க இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மி. இங்கே வந்து இந்த எனக்கு இந்தியாவோட க்ரோத் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்தியா வந்து எப்படியும் ஃப்யூச்சரில் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்லாம் எப்பவும் போல் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி ஏறிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பின் வாங்கவே மாட்டோம், மேலே ஏறி போயிட்டே இருக்கும். இந்தியா கெத்துடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிஃப்டி பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப விலை கம்மியாக தாங்க இருக்குது, 197 ரூபா பக்கம் தாங்க இருக்குது இப்போ. ஸோ கண்டிப்பாக டபுளோ ட்ரிபிளோ கண்டிப்பாக ஆகுங்க. ஒரு 5 to 10 வருஷம் இந்தியா க்ரோ ஆனால் இதுவும் க்ரோ ஆகுங்க. ஸோ மற்றபடி இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் போட்டோன்னா அப்படியே ஒரு 5-10 வருஷத்துக்குங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக தாங்க இருக்கும். 200 ரூபா பக்கம் தானே இருக்குது, ஏறும்போது மெதுவாக தான் ஏறும். ஸோ நீங்கள் பல்காக வாங்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா நல்லது. மந்த்லி இவ்வளோ போட்டுகிட்டே வந்தால் அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டே வரணுங்க. ஸோ ஆவரேஜ்னா எப்படி, நீங்கள் வந்து இப்போ 200 ரூபா போட்டுட்டே வரீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிராஷ் ஆனாலும் கீழே 150 வந்தாலும் அங்கேருந்து நீங்கள் மந்த்லி போட்டுட்டே வரணுங்க. நீங்கள் மந்த்லி இவ்வளோ அலோகேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, நம்ம நிஃப்டி பீஸ்க்கு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் போடலாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு போடுறேன் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இது எந்த ரேட்டில் இருந்தாலும் நீங்கள் மந்த்லி பயப்படாமல் 2,000 ரூபா போட்டுட்டே இருக்கணுங்க. இது வந்து அப்படியே 100, 50 கிராஷ் ஆனாலும் நீங்கள் அப்படியே அந்த இது ஆவரேஜ் பண்ணிட்டே வரணுங்க ஒரு 10 வருஷத்துக்கு. அந்த மாதிரி மந்த் வைஸ் நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டோன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா இருக்குங்க. பேங்க்கில் சும்மா வச்சுருக்கிறதுக்கு போல இந்த இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, ஒர்த்து தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாலேயோ டெலகிராமில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன் உங்களுக்காண்டி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.